என் தங்கப்பிள்ளையே, சரியாக பஞ்சமியினுடைய இரவில் இந்த வராகி உன் கண்ணில் பட்டுவிட்டேன். இன்று இரவு 10 மணி அளவில் பஞ்சமி திதி முடிவடைந்திருந்தாலும் அதன் பிறகு இன்று இரவு முழுவதும் சஷ்டி திதியானது ஆரம்பிக்கின்றது. என் குழந்தையே, இன்று உன்னிடத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை நான் சொல்லியே தீர வேண்டும். இந்த விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை உனக்கு கொடுத்தே தீர வேண்டும். நாளைய தினம் நான் சொல்லக்கூடிய இந்த நபர் உன்னிடத்தில் வந்து ஒரு பொருளை கேட்டால் இல்லை என்று மறுக்காமல், என் குழந்தை, நீ நிச்சயமாக கொடுக்கத்தான் வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் இந்த காலம் இனி உனக்கானது என்பதனை புரிந்து கொண்டு, நான் வருகின்ற இந்த நேரம் முழுக்க முழுக்க உன் வாழ்க்கையின் நன்மைகளை உனக்கு உணர்த்துவதற்கானது என்பதனை நீ புரிந்து கொண்டது உண்மை என்றால், இனி உனக்கு என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் உண்மை. இத்தனை காலம் இந்த வராகி உன்னை தேடி வந்திருக்கிறேன். உன்னை சுற்றி வந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் என்னவென்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். அப்படி இருக்கும் பொழுது நீ எதையும் நினைத்து சட்டென்று மனம் வருந்தக்கூடாது. தெய்வம் நம் முன்னால் வருகிறது என்றால் அதற்கான சூழ்நிலைகளை நீ தெரிந்து புரிந்து கொள்ள வேண்டும். இதற்கான நிலையை நீ நிச்சயமாக கடந்து வாழ வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. எத்தனை நேரம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த விஷயங்களை எல்லாமும் எண்ணி நீ பதறி இருக்கிறாய் என்பதனை நான் அறிவேன். எத்தனை காலம் இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்ததை எல்லாமும் நினைத்து நீ வருந்தி இருக்கிறாய் என்பதனையும் நான் அறிவேன். இனி இவை எல்லாவற்றையும் கடந்து என் பிள்ளை, நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் அல்லவா? உனக்கான தேவைகளையும் உனக்கான சூழ்நிலைகளையும் என்னவென்று உணர்ந்து என் பிள்ளை, நீ நம்பிக்கையோடு வாழ்ந்து காட்ட வேண்டும் அல்லவா? இந்த வராகி உனக்காகவே உன் முன்னால் வந்து நிற்கும் இந்த நேரங்கள் இனி முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை அங்கே உனக்கு உணர்த்திட வேண்டிய நேரமும் வந்துவிட்டது. எந்த தருணம் உனக்கு என்னவாக மாறி இருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டு பெருமகிழ்ச்சியோடு வாழ வேண்டும். இத்தனை காலமும் என் பிள்ளை கடந்து வந்த விஷயங்கள் இந்த வாழ்க்கையில் உனக்கு என்ன கொடுத்திருக்கிறது என்பதனையும் சற்று ஆழமாக சிந்திக்க வேண்டும். எப்பொழுது எல்லாமும் எதையெல்லாமும் நீ கடந்து வருகிறாய் என்பதனை புரிந்து கொண்டு, எதையெல்லாமும் என் பிள்ளை நீ தொடர்கிறாய் என்பதனை தெரிந்து கொண்டு, அதற்கு தகுந்தாற் போல நீயும் உன் மனதில் பல மாற்றங்களை கொண்டு வந்து விட வேண்டும் என்பதுதான் உண்மை. முடியாது, நடக்காது என்பது எதுவும் இல்லை. உனக்கு நான் முடித்து வைக்கும் விஷயங்கள் எல்லாமும் இனி நிச்சயமாக உன் வாழ்க்கையை உனக்கே என்று சரியாக சொல்லிக் கொடுக்கும். சொல்ல முடியாத வழி, அழ முடியாத சூழ்நிலை, யாரோடும் பகிர முடியாத துயரம், நெஞ்சுக்குள் முள் குத்துவது போல ஒரு தவிப்பு, உயிர் வாழ்வது ஏன் இத்தனை கடினமாக இருக்கிறது என்று என் பிள்ளை நீ யோசித்து கொண்டிருக்கிறாய். நாம் ஏன் இத்தனை காலம் இப்படியே கடந்து வருகிறோம் என்று என் பிள்ளை யோசிக்கிறாய் அல்லவா? இந்த தவிப்புக்கு ஒரு நாள் முடிவு கிடைக்க வேண்டும். ஒருவரின் மனதில் நாம் எந்த இடத்தில் இருக்கிறோம் என்பதை விட, சிறிய சண்டையில் நம் மீது அவர்கள் வீசும் வார்த்தைகள் எப்படியெல்லாம் இருக்கிறது என்பதனை பார்த்து நீ புரிந்து கொள்வாய். இதையெல்லாமும் தெரிந்து கொள்வது மிகவும் சுலபம்தான். வாழ்க்கை ஓடிய ஓட்டத்தில் வெகு தூரம் சென்று விட்டாய். ஏதோ தொலைந்தது போன்ற ஒரு உணர்வு. திரும்பி பார்த்தால் தொலைந்தது எதுவும் இல்லை, நீ உன்னைத்தான் தொலைத்து விட்டாய் என்பது. உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழவே இல்லை என்று கால தாமதமாகத்தான் நீ தெரிந்து கொண்டாய் அல்லவா? அதனால்தான் அம்மா எப்பொழுதுமே உனக்கு சொல்கின்றேன், என்ன நடந்தாலும் நீ அதனை புரிந்து கொண்டு வாழ முதலில் உன்னை தயார்படுத்த வேண்டும் என்று. மனது கல்லாகும் வரைதான் வருகின்ற பிரச்சனைகள் எல்லாம் வலிக்கும். வலியை தாங்கி தாங்கி மனம் கல்லாகி விட்டால் எது நடந்தாலும் சரி, உதடு சிரிக்க பழகிவிடும் என்பதனை மறந்து விடாதே. இந்த உதடு உனக்கு சிரிப்பை கற்றுக் கொடுத்து விடும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் உனக்காகத்தான் இதையெல்லாம் சொல்கின்றேன். என் குழந்தையை, எப்பொழுதுமே அடுத்தவர் மனநிலையை யாரும் அறிவதும் இல்லை, அறிந்து கொள்ள விரும்புவதும் இல்லை.
ஆனால் தன் மனதில் நினைப்பதை மட்டும் பிறருக்கு வலிக்கும் என்பதனை கூட இங்கு உணராமல் பேசக்கூடிய மனிதர்கள் ஏராளம். தான் நினைத்தால் அதை பேசிவிடலாம் என்பதுதானே எல்லோரின் எண்ணமாகவும் இருக்கின்றது. என் குழந்தையே, எப்பொழுதுமே சில விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உன் தோட்டத்து செடியாகவே இருந்தாலும் அது பூக்கும் மலர்கள் பறித்தவர்களுக்கு சொந்தமாகி விடுகின்றது. அதுபோலத்தான் எவ்வளவு அளவு கடந்த அன்பை ஒருவர் மீது நீ காண்பித்தாலும் அவர்களின் அன்பு மற்றவர்களின் மீது இருக்கிறது என்றால் அதை நீ மீண்டும் பெற முடியாது. அதனால் உன்னை வெறுக்கின்ற ஒரு உறவை உன் மீது அன்பு காட்டாமல் மற்றவர்களின் மீது அன்பு காட்டுகின்ற ஒரு உறவை நீ ஒருபொழுதும் மீண்டும் உன் பக்கம் கொண்டு வர நினைக்காது. உன்னை நீ நம்புகிற வரை எந்த ஒரு சவாலும் உன்னை வீழ்த்திவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். சில விஷயங்கள் நீ உணர்வதை பொறுத்து உனக்கு இந்த வாழ்க்கையில் பல ஆச்சரியங்களை நடத்தும். அதனை முதலில் நீ புரிந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. என் குழந்தையே, தாயும் தந்தையும் இல்லாதவர்கள் மட்டும் இங்கு அனாதை கிடையாது. அந்த தாயையும் தந்தையையும் நேசிக்க தெரியாதவர்களும் இங்கு அனாதைதான் என்பதனை முதலில் மறக்கக்கூடாது. கடந்து வந்த பாதை வழிகளை கொடுத்திருந்தாலும் கடக்கப் போகும் பாதை வசந்தமாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு தானே ஒவ்வொரு இரவையும் நாம் கடந்து வருகின்றோம். அதுபோலத்தான் இன்று இந்த இரவையும் நீ கடந்து வர வேண்டும். என் குழந்தையே, உனக்கான நேரம் நல்லதாக மாறும். நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல தருணங்களும் உருவாகும் என்பதனை நீ எப்பொழுதும் மறக்கக்கூடாது. உன்னை சுற்றி நான் இருக்கக்கூடிய இந்த காலம் முழுக்க உனக்கு எல்லா விஷயங்களையும் சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என் குழந்தையே, உனக்காகத்தான் நாளைய விடியல் விடியப் போகிறது என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, இத்தனை காலம் உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு எல்லா விஷயங்களும் சரியாகவே நடக்கும். கோபத்தை வெளிக்காட்ட முடியாத சூழ்நிலையில் கண்கள் தானாக கலங்கி விடுகிறது. சில நேரங்களில் பலர் அழுவதற்கு காரணம் துக்கம் அல்ல, அது ஒரு கோபத்தின் வெளிப்பாடுதான். வெளிக்காட்ட முடியாத அளவிற்கு அந்த உள்ளுக்குள் அடங்கிய கோபம் இறுதியில் அழுகையிலும் அமைதியிலும் அது முடிந்துவிடும். எல்லோரும் எல்லோரையும் சுலபமாக எடை போட்டுவிட முடியாது. அவர்களுக்கு மனதில் தோன்றுகின்ற விஷயங்களை செய்வதற்கு கிடைத்த சுதந்திரம் அவர்களுக்கு செய்யக்கூடாது என்று நினைத்து அவர்கள் யோசிக்கின்ற விஷயத்தை செய்யக்கூடாததற்கும் அந்த சுதந்திரம் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும். அவர்கள் செய்யக்கூடாது என்று நினைக்க அதை இன்னொருவர் வற்புறுத்தி செய்ய வைப்பது ஒருபோதும் நியாயம் கிடையாது. ஒரு தவறை தெரியாமல் செய்தால் மட்டும்தான் அதற்கு பெயர் பிழை. தெரிந்தே செய்தால் அது குற்றம். செய்வது தவறு என்று தெரிந்தும் வேண்டப்பட்டவருக்கு தெரியாமல் அதை மறைமுகமாக செய்துவிட்டு நல்லவர்களைப் போல நடித்துவிட்டு மீண்டும் மீண்டும் நடிப்பதற்கு பெயர்தான் துரோகம் என்பதனை மறக்கக்கூடாது. எந்த ஒரு உறவிலும் தன்னை நிரூபிக்க வேண்டிய நிலை வந்தால் மௌனமாக விலகி விடுவதுதான் அவமானத்தை தவிர்க்கும் ஒரே வழி என்றால் அங்கு அவமானப்படுவது உன் பெயரோ மரியாதையோ அல்ல, நீ செலுத்திய உன்னுடைய அளவு கடந்த அன்புதான் என்பதனை நீ மறக்கக்கூடாது. என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் என் குழந்தை இனிமேல் நீ சரியாக புரிந்து கொண்டு வாழ வேண்டும். இனி உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை புரிந்து கொண்டு எப்பொழுதும் கொஞ்சம் கவனமாகவும் மகிழ்ச்சியோடும் நீ இருக்க வேண்டும். என் குழந்தையை, மகிழ்ச்சியை தேடி வெகு தூரம் செல்லக்கூடிய பலர் அருகில் இருக்கும் மகிழ்ச்சியை தொலைத்துதான் செல்கிறார்கள். என் குழந்தையே, துன்பங்களை அனுபவித்த காலங்களை எல்லாமும் மீண்டும் மீண்டும் நினைத்து மனம் கலங்காதே. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நம்பு. என் குழந்தையே, எப்பொழுதுமே பெரிய கஷ்டமாக இருந்தாலும் அதை தாங்கு. எவ்வளவு பெரிய வழியாக இருந்தாலும் சகித்துக்கொள். மதிப்பளிக்காத உறவுகளினுடைய பக்கம், அலட்சியமாக பார்க்கும் உறவுகளின் பக்கம் கண்ணை உயர்த்தி கூட நின்று பார்த்து விடாதே. நீ ஒருவருக்கு பிடிக்க வேண்டும் என்ற கட்டாயம் எதுவும் இல்லை. பிடிக்கவில்லை என்றாலும் எந்த நஷ்டமும் இல்லை. நிச்சயமாக
உன்னுடைய சுயமரியாதையை கொன்று நீ இங்கு வாழ வேண்டிய அவசியம் எப்பொழுதும் உனக்கு கிடையாது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, எதையுமே நம்மால் புரிந்து கொள்ள முடியாது. எந்த நேரத்திலும் எதுவுமே உனக்கு சரியாக நடக்கும்படி இந்த வாழ்க்கை ஒன்றை எடுத்துச் சொல்லும் இந்த நேரம். என் பிள்ளை, நீ ஒவ்வொரு விஷயங்களையும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் வரை உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால், இனிமேலும் உன்னை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் என் பிள்ளை நீ முழுக்க முழுக்க தெளிவாக உணர்ந்து கொண்டு வாழ்ந்திடுவாய் என்பதனை முதலில் தெரிந்து கொள். சந்தர்ப்ப சூழ்நிலைகள் உனக்கு சாதகமாக இல்லாமல் போகலாம். ஆனால் என்றாவது ஒரு நாள் எல்லாமும் மாறும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, எப்பொழுதுமே நாம் யோசிக்கின்ற இந்த விஷயங்களுக்கு இனி அத்தனையிலும் நீ சரியாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, சந்தோஷமாக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு அத்தனை விஷயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக உன் மனதிற்குள் புரிந்துவிட வேண்டும். என் குழந்தையே, எதுவானாலும் நாம் இருக்கும் காலம் நமக்கு எல்லா விஷயங்களையும் நிச்சயமாக இனி உணர்த்தும். நாளைய தினம் தேய்பிறை சஷ்டியினுடைய விடியல், அதாவது கந்தனுக்கு உகந்த நேரம், திங்கள் கிழமையினுடைய விடியல் சஷ்டியின் விடியலாக உனக்கு கிடைத்திருக்கின்றது. என் குழந்தையே, பொதுவாகவே தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் அவர்களுக்கு உகந்த விஷயங்களை நாம் சரியாக செய்து கொண்டிருந்தோமானால் அந்த நாளில் அவர்களினுடைய அன்பு நமக்கு கிடைக்கும். அப்படி செய்தால் மட்டும்தான் தெய்வம் நம்மை என்னவென்று கவனிப்பார்களா என்பது போன்ற ஒரு உணர்வுகள் உனக்குள் தோன்றும் என்றால், நிச்சயமாக இதனை என் குழந்தை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகி துணையிருந்து உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் எடுத்துச் சொல்லும் இந்த நேரம் உனக்கு தெய்வத்தின் அன்பு முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால், அதற்கு தகுந்தாற்போல நீயும் இந்த வாழ்க்கையை மாற்றிக்கொண்டே இருக்க வேண்டும். அதற்கு தகுந்தாற்போல நீயும் உனக்கான தேவைகளை முடிவு செய்ய வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. காரணமில்லாமல் இங்கு எதுவும் நடத்துவதில்லை. இந்த வாழ்க்கை உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையும் நீ முழுமையாக உணர்ந்து வாழக்கூடிய உண்மையான அன்பு கொண்ட விஷயங்கள்தான். எதற்குமே என் பிள்ளை நீ கலங்கி விடாது. உன் தாயின் அன்பு கொண்டு இனிமேல் ஒவ்வொரு செயலையும் செய்யத் தொடங்கு. நாளைய திங்கள் கிழமையினுடைய விடியல் நிச்சயமாக நீ சந்திக்கக்கூடிய விஷயங்கள் ஒவ்வொன்றிலும் கந்தனை நினைவுபடுத்தும் விதமாக ஒரு விஷயம் உனக்கு நடக்கிறது என்றால் அதைவிட சந்தோஷம் வேறெதுவும் கிடையாது. கந்தனின் வேலையோ மயிலையோ நாளைய தினம் என் பிள்ளை நீ கண்டு விட்டால் அது உன் வாழ்க்கையின் பேரதிர்ஷ்டம் என்பதனை நீ மறந்து விடாதே. அவ்வளவு சுலபமாகவெல்லாம் யாருக்கும் கிடைத்திராத ஒரு விஷயம், அவ்வளவு எளிதாகவெல்லாம் யாருக்கும் நடந்திராத ஒரு விஷயம். ஆனால் உனக்கு நடக்கிறது என்றால் அதை நிச்சயமாக யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. யார் நினைத்தாலும் அதை அவ்வளவு எளிதில் விட்டுவிட முடியாது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நான் இருக்கும் இந்த காலங்கள் இனி உன்னை எப்பொழுதும் சரியாக வலிமைப்படுத்தும் என்பதனை புரிந்து கொண்டு நீ மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. இந்த தெய்வம் உனக்கு எல்லாவற்றையும் சரி செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற முடிவோடு தான் நான் உன் முன்னால் வந்திருக்கிறேன். அப்படி இருக்கும் பொழுது அம்மா சொல்கின்ற வார்த்தைகளை நீ தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? என் குழந்தையே, நாளைய தினம் கந்தனை நினைவுபடுத்தும் விதமாக உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான நேரங்கள் இனி முழுக்க முழுக்க இனி உன் வசமாகும் எல்லா விஷயங்களையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. நான் இருந்து உன்னை எப்பொழுதுமே காரணமில்லாமல் எந்த ஒரு விஷயத்திற்குள்ளும் மூக்கை நுழைக்க விட்டுவிடுவதில்லை. நான் ஒரு விஷயத்தை உனக்கு சொல்கிறேன் என்றால் அதனை என் பிள்ளை நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே,
வாழ்க்கை தொடங்கிய நாள் முதல் இன்று வரையிலும் நீ என்னை நினைக்க மறந்தது கிடையாது. நிச்சயமாக எல்லா விஷயங்களையும் என் குழந்தை நீ புரிந்து கொண்டுதான் இந்த வாழ்க்கையை வாழத் தொடங்குகிறாய் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உன்னோடு துணை இருக்கும் விஷயங்கள் அத்தனையும் இனி நிச்சயமாக உன்னை ஒருபோதும் சந்தோஷப்படுத்தாது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நாளும் நான் இருப்பது உனக்கு நிச்சயமான பதிலை உனக்கு கொடுத்தே தீரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, வயதுக்கும் வாழ்க்கைக்கும் என்ன வித்தியாசம் தெரியுமா? அன்புக்குரியவர்கள் இல்லாமல் கழியும் காலம் வெறும் வயது. ஆனால் நம்முடைய அன்புக்குரியவர்களுடன் செலவிடும் நிமிடங்கள் தான் உண்மையான வாழ்க்கை. உண்மையில் அன்புக்குரியவர்களோடு நேரத்தை செலவிட வேண்டும். இதை எல்லோருமே உணர்ந்து கொண்டிருந்தார்களே ஆனால் நிச்சயமாக இந்த வாழ்க்கை நன்மைகளை கொடுக்கும். என் குழந்தையே, உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரம் முழுக்க வராகி சொல்கின்ற விஷயங்கள் உன் மனதிற்குள் பதிந்து விட்டது என்றால் இனி எப்பொழுதுமே என் பிள்ளை நீ கலங்கிட வேண்டாம். ஏனென்றால் தெய்வங்களுக்கு உகந்த நாட்களில் நாம் செய்யக்கூடிய சிறு சிறு விஷயங்கள் கூட தெய்வத்தின் அன்பை நமக்கு பெற்று கொடுக்க உதவி செய்யும் அல்லவா? அதுபோலத்தான் உனக்கு முருகப்பெருமானினுடைய அருள் முழுமையாக கிடைக்க வேண்டும் என்றால் நாளைய தினம் என் பிள்ளை உன் மனதில் தோன்றுகின்ற பல விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும். உன் மனதில் தோன்றும் நல்ல விஷயங்களை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனையும் நீ மறக்காதே. அம்மாவினுடைய அன்பு உன்னை மீட்டெடுக்க வேண்டும் என்று யோசிக்கின்ற இந்த நேரம் உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த வராகியினுடைய அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சரியாகவே மீட்டு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, கந்தனின் அருளாசிகள் உன் வாழ்க்கையில் நிறைந்து விட்டது. இனி உன்னை சுற்றி என்ன நடப்பதாக இருந்தாலும் அவை அத்தனையும் நீ எப்பொழுதும் கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். நீ இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு பல அதிர்ஷ்டங்களை கொடுக்கிறது என்றால் தெய்வம் உன்னை தொடர்ந்து விட்டது என்றுதானே அர்த்தம். நாளைய தினம் உணவு என்று கேட்டு யார் வந்தாலும் இல்லை என்று மறுக்காமல் கொடு. பசி என்று நிற்பவர்களின் நிச்சயமாக அந்த பசியை நீ போக்கிவிடு. என் பிள்ளையே, முருகப்பெருமான் உன்னுடைய அன்பையும் அருளையும் நிச்சயமாக உனக்கு கொடுக்க வேண்டும் என்பதுதான் அவரின் எண்ணம். அதாவது நீ அவர் மீது வைத்திருக்கின்ற அன்பை பல மடங்கு பெரிதாகவும் உனக்கு அதுபோல எந்த இடத்திலும் உன்னை கைவிடாத ஒரு நம்பிக்கையையும் அவர் உனக்கு கொடுத்திருக்கிறார் என்பதனை நீ மறக்கக்கூடாது. இப்படியெல்லாம் கூட ஒருவரால் செய்துவிட முடியுமா என்பது போன்ற மனக்குழப்பங்கள் உனக்குள்ளேயும் இருந்து கொண்டுதான் இருந்தது. இவை எல்லாவற்றையும் கடந்து நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சில காலமாகவே உனக்கு நடக்க தொடங்கி இருக்கிறது என்றால் முதலில் இதை எல்லாமும் என் பிள்ளை நீ சரியாக உணர வேண்டும். உன் தாயின் அன்பு உனக்கு நடத்துவதை நிச்சயமாக நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த காலம் உனக்கு எல்லாவற்றையும் கடந்து வாழச் சொல்லும் இந்த நேரம், இந்த வராகி உனக்காக துணையிருந்து உன்னை மீட்டெடுப்பதை நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. வரக்கூடிய நேரங்கள் இனி எப்பொழுதும் உன்னை தாண்டி தாண்டி வந்து வலிமைப்படுத்தும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். நல்லது வேண்டி உனக்கு நல்லது நடக்க நான் முன்வந்திருக்கிறேன். இதை ஒருபொழுதும் என் குழந்தை நீ நிச்சயமாக விட்டுவிடாதே. வராகி என்ற தெய்வம் உன் வாழ்க்கையில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு இந்த கந்தனினுடைய அருளும் உனக்கு கிடைத்துவிட வேண்டும் என்பதுதான் உண்மை. நாளைய தினம் சஷ்டியினுடைய நேரத்தில் கந்தனின் அன்பும் அருளும் உனக்கு பெற வேண்டும் என்பதுதான் உண்மை. எல்லா விஷயங்களும் அவ்வளவு சுலபமாக நடந்து விடுவதில்லை. எல்லா விஷயங்களும் அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையை வாழ்ந்து விடுவதில்லை. ஆனால் ஒரு தெய்வம்
உன் வீட்டில் இருக்கிறது என்று தெரிந்த பிறகு இனி ஒருபோதும் எதையும் நினைத்து நீ வருந்தக்கூடாது. எவ்வளவு பெரிய பிரச்சனைகளாக இருந்தாலும் அந்த பிரச்சனைகள் எல்லாமும் ஒன்றுமில்லாமல் காணாமல் போகும் என்பதனை நீ மறந்து விடாதே. சாதாரணமான ஒன்றை சரியாக வழிநடத்தி செல்லும் உன்னுடைய மனது நிச்சயமாக இனி எப்பொழுதும் நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சொன்னது போல நாளைய தினம் கந்தனை மனதில் வைத்து எந்த ஒரு காரியத்தையும் சரியாக செய்ய தொடங்கு. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.